பிரியமே, பிரச்சனை வரும் பொழுது மௌனமாகவும் நிம்மதியாகவும் இருந்தால்தான் எதையுமே உன்னால் சாதிக்க முடியும். உன்னை விட்டு விலகி சென்ற வெற்றியை அனைத்தையும் உன்னிடம் வந்தும் சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கிறேன். நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து சேரும். கண்களை மூடிக்கொண்டு மௌனமாக இதை கேள். நம்பிக்கையோடு இதை கேள். உனக்கான வெற்றி உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்து முடிப்பேன். கண்மணியே, விதிக்கு ஏற்றாற்போல் நம் மனதை மாற்றிக்கொள்ளலாம், நம் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் விதியையே மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் எதையுமே மாற்ற முடியாது குழந்தையே. வாழ்க்கை வாழ்வதற்கே விதியை வென்று வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். உன் விதியை நான் மாற்றுவேன். உனக்கு ஏற்பட்ட சோகத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் அனைத்திற்குமாக சேர்ந்து சந்தோஷத்தை ரெட்டிப்பல்ல, மும்மடங்கல்ல, 100% உனக்கு கொடுப்பேன். உன் சாயப்பா கொடுப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. உன்னுடைய அப்பாவின் சக்தி எல்லையற்றது என்பது உனக்கு தெரியும் தானே? ஒரு நொடி போதும் உன் வாழ்க்கையையும் நான் மாற்றி காட்டுவேன், உன் விதியையும் நான் மாற்றி காட்டுவேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்ற என்னால் முடியும். எனவே பயப்படாமல் இரு. கண்மணியே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை கவனி. நம்பிக்கையோடு இரு. நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன்னை விட்டு விலகி சென்ற வெற்றியும் சந்தோஷமும் உன்னை தேடி வந்தே தீரும். இது நாள் வரை வாழ்ந்ததை விட இருந்ததை விட மிக ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் உதாசீனப்படுத்தி செல்பவரை விட்டு நகர்ந்து வந்துவிடு. உன்னுடைய அன்பை புரிய வைக்க, அன்பு என்ற பொக்கிஷத்தையும் புரிய வைக்க சில வழிகளையும் சில வேதனைகளையும் அவர்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் பாசத்திற்கான மதிப்பு புரியும். உன்னுடைய அன்பிற்கான மதிப்பும் அவர்களுக்கு புரியும். பொறுத்து உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை ஒவ்வொன்றாக உன் சாயிநாதர் நிகழ்த்துவேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். அதற்கான ஒரு நல்ல வழியும் உன் கண்களுக்கு புலப்படும். எனவே என் பிரியமே, எப்பொழுதும் கலங்காதே. உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. அப்பா இருக்கிறார், எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை காப்பாற்ற என் அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு தைரியமாக எல்லோரிடத்திலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் வெற்றிகரமாகவே இருக்கும். உன் சாயப்பா துணையோடு. நீ சாதிக்க பிறந்துள்ளவள். உன்னை சாதிக்க வைக்கவே உன் சாயப்பாவும் போராடி கொண்டிருக்கிறேன். உன்னை விட்டு விலகி சென்ற அனைத்தும் உன்னை தேடி வந்தே தீரும். அவமானம், வலி, வேதனை, அலட்சியப்படுத்துதல் இப்படி அனைத்தையும் தாங்கிக் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏன் என் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழவே இல்லை என்று உன் மனதில் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. நித்தமும் நித்தமும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கேள்வி அனைத்திற்கும் ஒரு பதில் நிச்சயமாக இருக்கும். உன்னுடைய போராட்டத்திற்கான முடிவு நிச்சயமாக உனக்கு வரும். நான் உனக்கு நல்ல குறி கூறுவதற்காகவே வந்திருக்கிறேன். நான் அவ்வளவு எளிதாக மற்றவர்களுக்கு குறி கூறுவது இல்லை. நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது சொல்வதற்காகவும் உனக்கு நல்லதை நடத்துவதற்காகவும் உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்ப்பதற்குமாகவே நீ வேதனையோடு துவண்டு கொண்டிருக்கும் அந்த நிமிடத்தை உன் வாழ்விலிருந்தே மீட்பதற்காகவே இப்பொழுது உன்னை நாடி வந்திருக்கிறேன். இது உன் சாயப்பாவின் தெய்வ தீர்ப்பு. என் அன்பு குழந்தா, மனவேதனையை முதலில் குறைத்துக்கொள். நிம்மதியில்லாத தன்மையை விட்டுவிடு. அலட்சியப்படுத்துகிறார்களே என்று வருந்துவதை முதலில் நிறுத்திவிடு. அலட்சியப்படுத்துபவர்களை நினைத்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வேலையை நீ திறம்பட செய்து காட்டவே முடியாது.
அலட்சியப்படுத்துபவர்களுக்கு அது சாதகமாகவே முடிந்துவிடும். ஆனால் அப்படி இருக்காதே. உன்னை அலட்சியப்படுத்துபவர்களுக்கு முன்னால் அவர்கள் பிரமிப்படையும் அளவிற்கு நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமோ அந்த அளவுக்கு முயன்று காட்டுவதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். உனக்காக ஒரு வேலை இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ உண்டு, உன்னுடைய வேலை உண்டு என்று இருந்து கொண்டே இரு. உன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் படுத்திக்கொண்டே போகட்டும், பேசிக்கொண்டே போகட்டும், என்ன வேண்டாலும் அவர்கள் நினைத்து கொண்டே போகட்டும், அது அவர்களுடைய மனது. உன்னை காயப்படுத்துகிறோமே என்று கூட அவர்களுக்கு புரியாத சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய மனம், அவர்களுடைய குணம். மற்றவர்களின் குணத்தையோ மனதையோ மாற்றும் அளவிற்கு உன்னிடம் எந்த ஒரு சூழ்நிலையும் அமைந்துவிடவில்லை, அமையவும் அமையாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அவரவர் குணத்திற்கேற்ப அவரவர் செய்யும் பாவ புண்ணியங்களை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதுதான் விதியின் விளையாட்டும் கூட. எனவே அவர்களையோ மற்றவர்களையோ உன்னை சுற்றி இருப்பவர்களையோ பற்றி உன் சிந்தனையை சுழன்றுவிடக் கொண்டே இல்லாமல் உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. அவர்களை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்வே வீணாகிவிடும். உன் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள். உன் இல்லத்தின் சாவியை எப்படி பத்திரமாக நீ பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறாயோ அதே போல உன் மனதின் சாவியையும் பத்திரமாக பாதுகாப்பாட வைத்துக்கொள். உன் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் எழுவதை முதலில் நிறுத்திவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. உன் மனதை பொக்கிஷமாக வைத்துக்கொண்டு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக முன் யோசனையோடு செய்ய பழகு. நீ தொடுவதெல்லாம் உனக்கு வெற்றியாகவே இருக்கும். உனக்கு என்ன தேவையோ, உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நீ மட்டுமே முடிவு செய்வதற்கான அத்தனை வழிகளையும் ஏற்படுத்து. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் வாழ்வில் நுழைய முடியாதபடி அனைத்தையும் நீயே உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். உன்னை அலட்சியப்படுத்துபவர்களை, இழிவாக பேசுவர்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காதே. அப்படி நினைத்தால் நீதான் தவிக்க வேண்டுமே தவிர அவர்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. என்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும், யாருடைய துணையுமில்லாமல் என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்று துணிச்சலோடு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டு. அதுதான் அவர்களுக்கு கொடுக்கும் நல்ல தீர்ப்பாகவே இருக்கும். தைரியமாக இரு, துணிச்சலோடு இரு, எதையும் எதிர்கொண்டு வாழ பழகிக்கொள், நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். அப்படி இருந்து பார்த்தால் யார் முன்னிலையிலும் வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டலாம் என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, உன்னால் சாதிக்க முடியும். சாதிப்பதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நான் உன்னை வெற்றியடைய வைப்பேன், சிகரத்தில் அமர வைப்பேன், உனக்காக அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் தெய்வ தீர்ப்புதான். நீ தைரியமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழும் அந்த வாழ்க்கையை பார்த்து பார்த்து நானும் ரசித்து பூரிப்படையப் போகிறேன். என் குழந்தையின் சந்தோஷத்தில்தான் என் மகிழ்ச்சியும் அடங்கியிருக்கிறது. என் குழந்தையின் ஆனந்தத்தில்தான் என்னுடைய ஆனந்தமும் கலந்து இருக்கிறது. எனவே போராட்டம் வந்துவிட்டால், கஷ்டமான சூழ்நிலை வந்துவிட்டால், தேவையில்லாத பிரச்சனை சூழ்ந்துவிட்டால் பயம் கொள்ளாதே. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று தைரியமாக இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை ரட்சிப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்காக நீ பயப்படுகிறாய்? சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன் சாயி தேவா கூறுவதை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உன்னை சூழ்ந்த மாயையெல்லாம் விலகி உனக்குள் ஒரு புது வெளிச்சம் பிறந்து கோடீஸ்வர யோகம் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வாய். யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ, உன்னை வேண்டாம் என்று விலகி சென்றார்களோ அவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது.
உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்து யாரெல்லாம் உன்னை விட்டு விலகி சென்றார்களோ, உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் யாரெல்லாம் உன்னை விட்டு விலகி சென்றார்களோ, உன் மனதை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி ரணப்படுத்தி உன்னை விட்டு விலகினார்களோ, அவர்கள் மனம் திருந்தி உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்து, வரப்போகும் இந்த நிலைமையை பார்த்து மனம் திருந்தி நீதான் வேண்டும் என்று உன்னிடமே வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. எனவே எப்பொழுதுமே நம்பிக்கையை இழக்காமல் முயன்று கொண்டே இருக்கிறாயல்லவா, ஓடிக்கொண்டே இருக்கிறாயல்லவா, போராடிக்கொண்டே இருக்கிறாயல்லவா, அந்த குணத்தை மட்டும் மாற்றிவிடாமல் எப்பொழுதும் ஓயாமல் உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நீ ஜெயித்து கொண்டே இருக்கலாம். எப்பொழுதும் என்னுடைய இந்த பரிபூரணமான ஆசிர்வாதம் உனக்கு இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்ற பேச்சிற்கே இடமே இருக்காது. நீ ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறு மீண்டும் வராமல் பார்த்துக்கொள். ஏனென்றால் தவறு செய்வது மனிதனின் குணம்தானே. ஆனால் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்தால்தான் அது குற்றமாகுமே தவிர, ஒரு முறை செய்த தவறுக்கு மனம் வருந்தி திருந்தினாலே போதும், அந்த தவறு உனக்கு தண்டனை இழைக்காது. காலம் எந்த காயத்தையும் ஆற்றுவது கிடையவே கிடையாது. அது உன்னுடைய மனதை பக்குவப்படுத்துகிறது. அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒன்றை தீர்க்கமாக சிந்தனையில் வைத்துவிடு. அடிக்கடி மீண்டும் மீண்டும் தவறு செய்பவன் அப்பாவி என்று இந்த உலகம் அவனுக்கு பெயர் சூட்டும். ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் முட்டாளாகவே பார்க்கப்படுகிறான். ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டையாகவும் பார்க்கப்படுகிறான். தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்பவனே மனிதனாக இந்த உலகம் அவனுக்கு பெயர் சூட்டும். எனவே என் பிள்ளையே, தன்னை அறியாமல் நீ செய்த தவறை தன்னை அறிந்து திருத்திக் கொள். எப்பொழுதும் நீ சிறந்த மனிதனாகவே இருக்கலாம். கோடீஸ்வர ராஜயோகம் பெறும் வாய்ப்பு இதோ உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. தகுதிக்கு மீறி நீ ஆசைப்படுவது தவறே இல்லை. ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே மிக மிக தவறு. எனவே கோடீஸ்வர ராஜயோகம் வரப்போகும் இந்த நேரத்தில் அதற்கான தகுதியை நீ ஏற்படுத்திக்கொள். அதற்கான தகுதியை உருவாக்கிக்கொள். ஆயத்தமாகு. எல்லாமே உனக்கு வசமாகும். சில சமயம் நீ ஏற்றுக்கொண்டு வாழத்தான் வேண்டும். சில சமயம் அதை எதிர்க்க வேண்டியும் இருக்கும். இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையை வென்றே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை என் குழந்தா. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது மௌனமாக இரு. மனம் கஷ்டமாக இருக்கும் பொழுது தைரியமாக இரு. அப்பொழுது நீ அதிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்துவிடலாம். இனி உன் வாழ்வில் என்னுடைய ஆட்டம் துவங்கப் போகிறது. பல நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கு சாதகமாகவே அனைத்தையும் செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். நீ சற்று பொறுமையாக அமைதியாக பார்த்து கொண்டே இரு. அது போதும் எனக்கு. நீ என் முன்னே வந்து மனபாரம் தாங்காமல் உன் அனைத்து வேதனைகளையும் என் காலடியில் கொட்டி விட்டாய். என் முன் நீ அழுகும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. உன் கண்ணீர் துளிகளை நான் உணர்ந்தேன். அந்த துளி என் பாதத்தில் கசிந்தது. என்னால் அதன் வேதனையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உன் கண்ணீரை துடைக்கும் வேலையையும் நான் செய்வேன். அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் வேதனைகளையும் நான் துடைப்பேன். குருவின் முன் சிந்தும் கண்ணீரானது விலை மதிப்பற்றது. அதற்கான தீர்ப்பு, அதற்கான பதில் நிச்சயமாக அது தரும். குரு அதை தருவார், நிறைவேற்றி வைப்பார். குழந்தையே, உனக்கு எதிராக சதி செய்பவர்களை
எப்பொழுதும் கோபித்துக் கொள்ளாதே. அவர்களை பழிக்குப் பழி வாங்க வேண்டும் என்று துடிக்காதே. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனாலும் ஏதாவது துன்பம் நேர்ந்து விட்டாலோ சோதனை நேர்ந்து விட்டாலோ இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் ஆகப் போகிறது, என் விதி முடியப் போகிறது இப்படியே என்று வெறுமனே யோசித்து உன் மனதை அப்படியே நிறுத்திவிடாதே. உன் வாழ்க்கை ஜெயிப்பதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டே இரு. அதன்படி உன் வழியில் சென்று கொண்டே இரு. தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நம்பிக்கை வார்த்தைகளை மட்டுமே பேசு. தன்னம்பிக்கை நல்ல எண்ணங்கள் உடைய சொற்களை மட்டுமே உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான தைரியத்தை நான் உனக்கு உருவாக்குவேன், நிச்சயமாக உருவாக்குவேன். இது உன் சாயப்பாவின் கட்டளை, வாக்கு, சத்தியம். எப்படி வேணாலும் எடுத்துக்கொள். ஆனால் நடப்பது நடந்தே தீரும். நீ நினைத்தாலும் யார் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. உனக்கு எழுதப்பட்டது உனக்கு கிடைத்தே தீரும், உனக்கு நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய பிரமாணம். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அது உனக்கே தெரியும். அதற்கான நேரம் வரும் பொழுது உன் கஷ்டகாலத்திற்கும் ஒரு முடிவு வரும். உனக்கும் வெளிச்சம் பிறக்கும். உன் வாழ்விலும் விடியல் வரும். கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய். உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீக்கி ஒளி என்ற தீபத்தை ஏற்றி வைக்க உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். பிள்ளையே, இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்பொழுது வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. எழுந்திரு என் குழந்தையே. சர்வ சக்தி படைத்த உன் சாயப்பாவை தந்தையாக பாக்கியம் செய்தவர் நீ. உன் மனதிற்கு இவ்வளவு குழப்பம் இருக்கலாமா? உன்னை காண உன் சாயப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீ நினைத்தது, ஆசைப்படுவது, என்னிடம் விரும்பி கேட்பது அனைத்தையும் உனக்கு தர நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து கொண்டே இருக்கிறேன். துன்பம் வரும் பொழுதும் வேதனை சூழும் பொழுதும் அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டுமே இருந்தால் உன் அப்பாவால் தாங்க முடியுமா சொல்? பட்டினி கிடப்பது, எந்த துயரம் வந்தாலும் அதை உணவின் மேல் காட்டுவது, எந்த ஒரு பலனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ புத்திசாலி எனவும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாது என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு கஷ்டங்கள் வர நான் அனுபவிப்பேனா? கஷ்டமான வேதனையில் தத்தளிக்கும் கொண்டிருக்கும் என் பிள்ளையை தேற்ற உன் அப்பா உன் வீட்டுக்கு வருவேன். மங்கள செய்தியோடு வருவேன். நிச்சயமான அந்த மங்கள செய்தி உன் காதில் விழும், மிக மங்களகரமாக. என் அன்பு பிள்ளையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றலாம். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது. அந்த அதிசயத்தை நான் உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். பிள்ளையே, நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதற்குள் சோர்ந்து போய்விடாதே என் பிள்ளையே. நீயும் நான் சொல்கிறபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலையால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. கஷ்டங்களை மட்டும் தருகிறீர்களே சாயிநாதரே என்று கலங்காதே பிள்ளையே. நான் காரணமின்றி எதையும் செய்வதில்லை. எந்த வாக்கும் காரணமின்றி என் நாவிலிருந்து வருவதில்லை. எதையும் நான் காரணமின்றி செய்வதும் இல்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை ஒருபோதும் நான் கைவிடப்பட்டது இல்லை குழந்தையே. நீ நித்தமும் கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பதை பார்க்க
உன் சாயப்பாவிற்கு சக்தியே இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது. கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டும் விட்டாய். சகிக்கக்கூடாததையெல்லாம் சகித்தும் விட்டாய். வாழவே கூடாது, ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் மட்டும் ஏன் கோழையைப் போல அழுது கொண்டிருக்கிறாய்? அழாதே, தைரியமாக இரு. உன்னை அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான்தான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்களை தன்னுடைய நிலையை உணரும்படி நான் செய்வேன். நீ இதுநாள் வரை இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னிடம் வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். அத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு சாயியே துணை, சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று இருக்கும் உனக்கு கெடுதல் வர நான் விடவே மாட்டேன். இப்படி முழு நம்பிக்கையாக இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தில் மிக உயரத்தில் சந்தோஷமாக உன்னை உட்கார வைப்பேன். இனி நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போவது போவட்டும், நாம் போகும் வரை போய்க்கொண்டே இருப்போம் என்ற முடிவுக்கும் நீயே உன்னை உட்கொடுத்தி விட்டாய். குழந்தையே, உன் வாழ்க்கையே போய்விட்டது. உன் வாழ்வே சூன்யமயமாகிவிட்டது. வாழ்வே முடிந்துவிட்டது என்று நீயே ஒரு முடிவை எடுத்துவிட்டால் பின் நான் எதற்காக இருக்கிறேன்? உன் தகப்பனாக நான் இங்கு இருக்கும் பொழுது நீ ஏன் இந்த முடிவுக்கு வந்தாய்? கலங்காதே. நீ கலங்குவது போல், வேதனைப்படுவது போல், பயப்படுவது போல் எதுவுமே இங்கு தவறாக முடிந்து விடவில்லை. நீ நினைப்பது போல எதுவுமே உன் வாழ்க்கையில் நிகழவும் இல்லை. எல்லாமே உன்னுடைய அறியாமையால்தான் எல்லாம் இதுநாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒன்றை தீர்க்கமாக உனக்கு வலியுறுத்துகிறேன். இனி ஆனந்தமயமான வாழ்க்கையை இனிதான் நீ ஆரம்பிக்கப் போகிறாய். இன்னும் சொல்லப்போனால் உன் சந்தோஷ வாழ்க்கையில் நீ இன்னும் அடியெடுத்து வைக்கவே இல்லை. இதுவரை நீ செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் உன் வாழ்வு நடந்து கொண்டிருந்தது. உன் வாழ்வில் நடந்த அத்தனை நிகழ்வுகளும் உன் கர்மாவினால்தான் நிகழ்ந்து கொண்டிருந்தது. இதோ உன் கர்மாவின் வலிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் துவங்கிவிட்டது. ஆனந்தமான வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கப் போகும் அந்த நல்ல நேரமும் நெருங்கிவிட்டது. இனி ஒவ்வொரு நாளும் உனக்காக வாழப்போகிறாய். உனக்காகவே வாழப்போகிறாய். வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முன்பே வாழ்வே முடிந்துவிட்டது என்று சொல்லலாமா?